கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்றில்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு வந்திருப்போம் என்றால் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். தேவாதி தேவனே உமக்கு சோதரம். ராஜாதி ராஜாவே சோதரம். மகிமையின் தேவனே நாங்களுமே சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்களுமே சோதரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோதரிக்கிறோம். உன்னதமானவரே நாங்களுமே சோதரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே நாங்களுமே சோதரிக்கிறோம். அல்லேலூயா. என் அடைக்கல பட்டணமாயிருக்கிறவரே சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறவரே சோத்திரம். எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமே சோத்திரம். எங்களை விசாரிக்கிறவரே சோத்திரம். எங்களை நடத்துகிறவரே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிற தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரிக்கிற ஆண்டவரே தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரிக்கிற ஆண்டவரே தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. தேவனே நாங்களுமே சோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் சலுவர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதற்காக உமக்கு சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். உன் பக்கத்திலே 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாதும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவனை நாங்களும் சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் நம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் சொன்ன தேவனே உமக்கு சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. தெய்வமே நாங்களுமே சோத்திரிக்கிறோம். உண்மையுள்ளவரே உமக்கு சோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உமக்கு சோத்தரிக்கிறோம். மனதுருக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்தரிக்கிறோம். நீடைய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். எங்கள் நல்ல மேய்ப்பரே சோத்திரம். புல்லுடைய இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. என் எதிரிகள் காண விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்பவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. உமது கோலும் தடியும் என்னை கேட்டும் அதற்காக உமக்கு சோத்தரிக்கிறோம். தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே சோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனைக்கு வர வேண்டியவர்களை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாகவும் இந்த கூடாரத்திலே தேவ பிரசன்னம் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாகவும் தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு ஒரு துணை செய்யும்படியாகவும் நமக்கு இருக்கிற அல்போன்சா ஜெபமணி பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த மாலை வேலை ஆராதனைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் என்னை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்திலே ராஜாவாக வீற்றுகிற கர்த்தர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. அப்பா
ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கு கூடியிருப்பீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், உங்களுடைய மத்தியில் இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இதோ அப்பா ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, காலங்கள் விரைவாய் கடந்து போகிறது கர்த்தாவே. தேவன் இதை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையை ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய ஆத்துமாக்களை கர்த்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த கூடாரத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் அதற்கு எதிரான எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். இதோ திறப்பின் வாசலில் நாங்கள் சபையாய் கூடி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த சபை ஆண்டவரே அப்பா இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பி ஆண்டவரே ஆத்துமாக்களை தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. அப்பா எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. பாடல் பகுதி ஆண்டவர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. காணிக்கை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. செய்தி பகுதியை ஆசீர்வதிப்பீராங்க கர்த்தாவே. அப்பா ஒரு மன நிறைவோடு நாங்கள் தேவ செய்தியை கேட்டு இந்த இடத்தை விட்டு ஒரு மன மாற்றத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார் ராஜா. அப்பா அங்கே துதிக்கிறான் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனே ஆண்டவரே. அப்பா இது ஆசீர்வதிக்கிறான் துதிக்கிற ராஜா. என் வசனத்தை கீழ்படுகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்படி நடக்க உதவி செய்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டவரின் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் நாங்கள் தேவ பிரசனத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்கிறாங்க. தாவே என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இனி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் யாரு? சீயோன் குமாரர், சீயோன் குமாரத்திகள். ஆகவே நாம் ஆண்டவருடைய நாமத்திலே கூடி வரும் பொழுது அது 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்திலே எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் நடுவிலே வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை நாம் பாடப் போகிறோம். இந்த நாட்கள் தபசு நாட்கள் என்று சொல்லி திருச்சபை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து அந்த வழியிலே நாம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தமா சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 3 மாதம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்தினார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி செலுத்தி கர்த்தருக்கு இந்த 4வது மாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த அவர் போதுமான தேவன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். கரங்களை தட்டி நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடுவோம். தெரிந்த பாடல் தான், நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. பாடுவோம். என் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை சவுண்ட் கொஞ்சம் சொல்லி முடியாதையா, அதை எண்ணி
முடியாதையா. பாடுங்க, என் தகப்பனே, என் தகப்பனே. சவுண்ட் நல்லா செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகிறேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகிறேன். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. பாடுங்க, என் தகப்பனே, என் தகப்பனே. மைக் சவுண்ட். சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகிறேன். நன்றி சொல்கின்றேன், உம்மை பாடுகிறேன். என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தாழ்மையில் என்னை நினைத்தி, என் ஏழ்மையில் என்னை கண்டி. என் தாழ்மையில் என்னை நினைத்தி, என் ஏழ்மையில் என்னை கண்டி. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தி. நன்றி ஏசையா, என்னில் அடங்கா நன்மைகள் செய்தி. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. பாடுங்க, நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாது, அதை எண்ணி முடியாதையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினா தூக்கி நீரையா. புழுதியிலே கிடந்த என்னை கிருபையினா தூக்கி நீரையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றேன், நன்றி ஏசையா. நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. சேர்ந்து பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி. என் தகப்பனே,
நீர் செய்த சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வே. கடந்து வந்த நினைத்து தினம் நன்றி சொல்வே. உயிருள்ள வரையில் துதித்திடுவே. நன்றி ஏசையா, உயிருள்ள வரையில் துதித்திடுவே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. சொல்லுங்க, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. அதை எண்ணி முடியாதையா. பாடுங்க. என் தகப்பனே, என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா. அதை எண்ணி முடியாதையா. பொழுதியிலே கிடந்த என்னை கிருபையினா தூக்கி நீரையா. பொழுதியிலே கிடந்த என்னை கிருபையினா தூக்கி நீரையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றே. நன்றி ஏசையா, கண்ணீர்களாலே நன்றி சொல்கின்றே. நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. சொல்லுங்க, நன்றி ஏசையா, ஏசையா, உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மை. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. பாடுங்க. என் தகப்பனே, செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை நம்ம சொல்லவே முடியாது. ஒரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கும் வரைக்கும் நம்மை பார்க்கிற, நம்மை பாதுகாக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யாரும் நம்மை பார்ப்பதில்லை, எவரும் நமக்கு என்ன செய்யறதில்லை, உதவி செய்யறதில்லை. ஆனால் ஒரு நாளை தந்து அந்த நாள் முழுவதும் தேவையான கிருபைகளை தந்து நடத்துகிற நம்முடைய தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. காலை தோறும் அவருடைய கிருபை புதியது. நேற்று தந்த கிருபை அல்ல, முந்தா நேற்று கொடுத்த கிருபை அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிற தேவன். ஹல்லேலூயா. 3 மாதமும் கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். ஏதோ நாம ஏதோ நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய பணத்தினால நம்ம இவ்வளோ தூரத்தை வந்துட்டோம், இந்த வருடத்துல 3 மாசத்தை நம்ம கடந்துட்டோம், ஏதோ நம்முடைய பிளான், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை தான் இந்த 3 மாதமும் என்ன செஞ்சது, நம்மளை கொண்டு வந்தது, எல்லாவற்றிற்கும் நம்மளை பாதுகாத்தது. எத்தனையோ விபத்துல, எத்தனையோ ஆபத்துல, சோர்வுல, எல்லாவற்றிலும் என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்மை கொண்டு வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் முழு பலத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து
புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் கிருபை, விலகி போகாதது உந்தன் கிருபை. விலகாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். சௌந்தர்யம் நல்ல விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிது பாடுங்க. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. பாடுங்க. புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கின்றேன் எழுப்புதல் காணும் வரை, நம்பி நான் காத்திருக்கின்றேன் எழுப்புதல் காணும் வரை. சொல்லுங்க. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் நன்மைகள் செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கின்றேன் அற்புதம் காணும் வரை, நம்பி நான் காத்திருக்கின்றேன் அற்புதம் காணும் வரை. விலகாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். 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 கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. கிருபை பாடுங்க. கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. பாடுங்க. புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரோ என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பி உள்ளே. நீரே என் உரிமை சொத்து, உம்மையை நம்பி உள்ளே. விலகாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. விலகாத மாறாத அன்பு
கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. புதிது பாடுங்க. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லி பாடுங்க. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் கிருபை. சொல்லுங்க, விலகி போகாதது, விலகி போகாதது உந்தன் கிருபை. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க சந்தோஷத்தோடு. மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. சொல்லி பாடுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சத்தமா பாடுங்க. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கம் நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுங்க. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை குற்ற
கர்த்தர் செய்த நன்மைகளை பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா. இத்தனை நன்மை செய்தது கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அதுவரை இதுவரை நடத்தி வந்தது உங்களுடைய கிருபை, தாங்கினது உங்களுடைய கிருபை, என்னை தப்புவித்தது உங்களுடைய கிருபை, எனக்கு உதவி செய்தது எல்லாமே உங்களுடைய கிருபை. அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை போதுமானவர். எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் எங்கள் அருகில் இருக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுடைய தாழ்மையில் எங்களை நினைக்கிற தேவன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் சபையாய் கூடி ஆண்டவரே எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு நன்மை செய்தது. பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஒருவரே உயர்வுடைய வேதத்தை கீழே வச்சுட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு அவரை நாம் தேடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மாலையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்தினவர் நீர் ஒருவரே, குடும்பத்தை நடத்தினவர் நீர் ஒருவரே, என்னை பாதுகாத்தவர் நீர் ஒருவரே, எனக்கு உதவி செய்தவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே இந்த மாலை வேலை முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் என்னை கைவிடாத தேவன், நீர் என்னை விட்டு விலகாத தேவன். நீர் என்னுடைய பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்தையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் சொல்லுங்க. உம்மை உயர்த்தி பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழ்தையா. உம்மை நோக்கி
நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளு. சவுண்டை ஏத்து, நல்லா ஏத்து, சவுண்டை ஏத்து. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி நன்றி. நீங்க பாடுங்க, கரங்களை உயர்த்தி பாடுங்க. நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. சொல்லுங்க, உம்மை உயர்த்தி என் உள்ளம் மகிழு
இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, வருபவரே, நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க, உம்மை உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி, உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்த போதுமானவர். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே உடைய சமூகத்துல வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். இந்த மாதத்தில் நீர் எங்களை நடத்த உண்மை உள்ளவர். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீர் அற்புதம் செய்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்திக்கிற தேவன். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படுத்தப்பவர். கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். மாதமெல்லாம் கொடுக்க உதவி செய்த தேவன், புதிய மாதத்திலும் ஆண்டவரே கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். வேலையை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காமல் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே தேவையை சந்திக்கிறவர் என்று உண்மையை நோக்கி இருக்க கிருபை தாரும். மாதத்தில் ஆண்டவரே வருமானத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தி, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நிறைவேற்றும். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு கொடுப்போம். வாருங்கள். ஆகவே நமக்கு போதுமான மழையை தேவன் கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் காடுகளில் இருக்கும் பறவைகள் விலங்கினங்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கணும். தண்ணி கிடைக்காம இருக்கிறதா தான் எல்லாம் ஊருக்குள்ளே வருது. அதனால மக்கள் பயந்திருக்கிறார்கள். பாதுகாப்பாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நல்ல மழை பெஞ்சதுன்னா பறவைகள் விலங்குகள் எல்லாம் காட்டிலே இருக்கும். நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆகவே நாம் அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நல்ல மழையை கொடுங்க, குடிநீர் பஞ்சம் வரக்கூடாது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இப்பொழுது 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல அந்த நாட்களிலே, பரீட்சை எழுதக்கூடிய நாட்களிலே நல்ல சுகம் இருக்கணும். அது மாத்திரமல்ல, பரீட்சை குறித்து ஒரு பயம் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும், ஞாபகத்தை கொடுக்கணும். அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை எழுத கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக 10ஆம் வகுப்பு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தால் அவருடைய பெயரை சொல்லி துதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை நல்ல முறையில் பரீட்சை எழுத உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம்.
ஆகவே நம்ம இந்த காரியங்களுக்கெல்லாம் மனதிலே வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மியான்மர், தாய்லாந்து கடந்த 28ஆம் தேதி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கீழே விழுந்து எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள். ஒன்று நினைக்கணும், என்னன்னாக்க நம்ம பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அவன் அறிந்திருக்கிறபடியினால் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான். அப்படின்னா இன்றைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து மடிகிறார்கள். அந்த பாருங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்டு இந்த மியான்மர் நகர அந்த நாட்டில் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 2500 பேர் அரசாங்கப்படி சொல்றாங்க 2500 பேர் மரித்து போனார்கள் இந்த இடிபாடுகளை சிக்கி. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப பிசாசுக்கு தெரியுது நம்ம கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்லி, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறபடினால அவன் என்ன செய்யறான், யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று சுற்றி தெரிகிறான். அவன் தூங்குறது கூட இல்லை, அப்படி வேலை செய்கிறான். ஆனா நாம வேலை செய்யணும். நாம எத்தனை ஆத்துமாக்களை என்ன செய்யணும், நரக ஆக்கினைக்கு போகாதபடி நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல்லி பாருங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமாதானம் ரொம்ப பெருசு. நன்றாக தூங்குவீர்கள். சில பேர் தூக்கம் வராம ராத்திரெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு பாருங்களேன், சுகமாய் உங்களை தேவன் தூங்க பண்ணுவார். அதுல சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த காரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை தேவன் தேசத்திலே கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, அதனால இந்த காரியங்கள் எல்லாம் மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதனால புது வியாதிகள் வரும் என்று சொல்கிறார்களே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, காடுகளிலே வாழ்கிற விலங்கினங்கள், பறவைகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்க வேண்டுமாகவே கர்த்தாவே சோத்திற்கு நல்ல மழையை கொடுங்க ஆண்டவரே. குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, எங்கு பார்த்தாலும் பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த மியான்மர் நகரிலே, அந்த தாய்லாந்திலே ஆண்டவரை எத்தனையோ மக்கள் இடுபாடுகளிலே சிக்கி ஆண்டவரை மரித்து போயிருக்கிறார்கள் அப்பா. அவர் இழந்த அந்த குடும்பங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். அவர்கள் எதை இழந்தார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த 10ஆம் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஜெரோமுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவன் பரீட்சை எழுதுகிற பொழுது அவனுடைய ஒரு பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை எழுத கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே பரீட்சை எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்திரலும். அந்த நாட்களில் எந்தவித ஒரு வியாதியும் வராதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பரீட்சை எழுத கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரீட்சை எழுதக்கூடிய ஒரு பயத்தை தேவனாகிய கர்த்தர் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்கும் ஆண்டவரே இந்த நாட்களிலே நன்மை செய்வராக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு அந்த ஒருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது செட்டையின் இடையிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஒரு தீங்கும் இந்த பிள்ளைகளை தொடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் வேலையடைத்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம். இந்த நாட்கள் தபசு நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். தபசு நாட்களை நாம் அனுசரிக்கலாமா? கட்டாயம் அனுசரிக்கலாம். ரோமர் 14:4 வாசிக்கிற பொழுது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அனுசரிக்கிறதுல தவறே கிடையாது. ஆகவே அது அப்படின்னு சொன்னா, தபசு காலம் என்பது என்ன, ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி. இது நீங்கள் ரோட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க, ஒரு மோடு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது என்னதான் வேகமாக வந்தாலும் அதை பார்த்துட்டு என்ன செய்யணும், ஸ்லோ பண்ணி தான் போவாங்க. ஸ்லோ பண்ணாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படி வண்டி கவுத்துடும், கீழே விழுந்து உயிர் சேதம் கூட ஏற்படலாம். அதனால ஸ்பீட் பிரேக் மாதிரி, இப்போ ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் இந்த தபசு காலம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம்.
ஏன்னா அவசரமான உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் அவசரம்தான். அந்த நாட்களிலே ஒரு சினிமா பாடல் கூட நாகேஷ் பாடுவார். என்னன்னா, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், கொஞ்சம் மெதுவாக போகிறவங்க யாரும் இல்லை, சரியா தமிழ் பேச ஆளும் இல்லைன்னு ஒரு பெரிய பாட்டே இருக்கும் நீட்டா. இப்போ பாருங்க, அவசரமான உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால வேதம் வாசிக்கிறதுலையோ தேவனுடைய ஆலயத்திற்கு போவதிலேயோ நமக்கு அதெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, அவசரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு இந்த தபசு காலம் என்பது ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம். என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நான் ஆண்டவரோடு நடக்கிறேனா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் என்ன செய்யணும், கர்த்தரோடு ஒப்புரவாகி அவரோடு நடக்கக்கூடிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்ப சிலுவைக்கு, அதாவது இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக என்ன செய்யணும், நாம் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும், இந்த தபசு நாட்களிலே சிலுவையை குறித்து, சிலுவை காட்சியை குறித்து அதிகமாக பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்போ சிலுவையிலே இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை அதை குறித்து தியானம் செய்வார்கள். எல்லார் சபைகளிலும் தியானம் பண்ணுவாங்க, உண்மைதான். ஆனால் கெத்சமனி தோட்டத்திலிருந்து சிலுவைக்கு செல்லும் அந்த கடைசி 24 மணி நேரத்தில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வேற. பெரிய வெள்ளிக்கிழமையில 7 வார்த்தைகளை பேசினாரு, அது வேற. ஆனா கெத்சமனி தோட்டத்தில் இருந்து சிலுவைக்கு செல்லக்கூடிய அந்த கடைசி 24 மணி நேரத்தில் இயேசு பேசினார் 7 வார்த்தைகளை. இது எந்த சபையிலும் இதை தியானம் பண்ணுவதே கிடையாது. தியானம் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எங்கேயும் போய் கேட்டு வரும், தியானம் பண்ண மாட்டாங்க. ஆகவே வேதத்திலிருந்து நம்ம தெளிவாக படிக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, முதல் வார்த்தை என்ன பேசினார்? ஏன்னா கெத்சமனி தோட்டம், அந்த தோட்டத்தில் இருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார், அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, இதுதான் முதல் வார்த்தை. அப்ப அந்த கல்வாரி செல்லும் முன்பு இயேசு பேசின முதல் வார்த்தை இது. அப்ப இயேசு ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறார், அற்புத அடையாளங்களுக்காக ஜெபிக்கல. தேவனுடைய சித்தத்திற்கு என்ன செய்யறாரு, தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். தேவ சித்தம் என்னவோ அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய வந்திருக்கிற நான். அதனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். அதான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்ன செய்ய வேண்டாம், நம்முடைய சித்தத்தை நாம இணைத்து விட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு குஷ்டரோகி, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்களேன். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அப்ப பாருங்க, தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இயேசு அதைத்தான் செய்தார். அவர் படப்போகிற பாடுகளை எண்ணி பார்க்கிற பொழுது அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து வேர்வையாக கொட்டியது கெத்சமனி தோட்டத்தில். ஆனா அதெல்லாம் என்ன செய்யறாரு,
அவர் அதை ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை செய்வதற்குத்தான் வந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இதுவோ அதன்படி என்னை நடத்தும் என்று அவர் கூடி ஜெபம் பண்றாரு முதல்ல. அப்ப தேவ சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? அதான் முக்கியம். நாம நம்முடைய காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல சொல்றோம், ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்றோம்னு வச்சுக்குமே, அதை அந்த காரியத்தை ஆண்டவரே எனக்கு வாக்கிய பண்ணுங்கன்னு சொல்றது சரிதான். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு சித்தமானால் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த குஷ்டரோகி அவன் என்ன கேட்கிறான்? அதாவது சொல்லும் பொழுது அவர் எனக்கு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படின்னு சொல்றான். பாரு எவ்வளவு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்றாரு. அப்ப நாம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோமா? அதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இயேசு ஜெபித்ததை போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆண்டவரே, என்னுடைய எண்ணத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை தான் செய்வார். அவர் தீமையான காரியங்களை ஒன்றும் செய்யவே மாட்டார். பாருங்க, நாம் என்ன செய்கிறோம்? மற்ற நாடுகளுக்காக, மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று நாம ஜெபிக்கிறோமா? தேவனுக்கு எது பிரியம்? அவருடைய சித்தத்தை செய்வதுதான் பிரியம். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பினார், அவருடைய நோக்கம் என்ன அவருக்கு நன்றாக தெரியும். பிதாவுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அனுப்பினார் என்பது அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஆகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம காண வேண்டும் என்றால், என்னுடைய சித்தமில்லை ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாகவே நம்முடைய காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. ஆகவே தேவ சித்தம் நிறைவேறுகிறதா நம்முடைய வாழ்க்கையில? அதை நம்ம பார்க்கணும். நம்ம தேவ சித்தத்தின்படி உடை உடுத்துகிறோமா? தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறோமா? அதை பாருங்க. சில சபைகளில் நான் பார்க்கிறேன், தேவ சித்தத்தின்படி உடுப்பு கொடுத்துறாங்களான்னு சொன்னா கிடையாது. ஆண்களுடைய உடுப்பை பெண்கள் போட்டுக்கிட்டு வராங்க, டிஷர்ட் போட்டுட்டு வராங்க, ஒரு மேலாடை கூட இல்லை. சில சபைகளை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கிறது. அந்த இருக்கிற பாஸ்டர் கூட அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இப்படிப்பட்ட உடைகள் எல்லாம் உடுத்திட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தோடு வேற சபைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற தவறுகளை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம அப்படி வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவ சித்தத்தின்படி என்னுடைய உடை உடுத்துகிறோமா பார்க்கணும். அதே மாதிரி ஊழியம் செய்கிறோமா பார்க்கிறோம். ஏன்னா நாம என்ன செய்யறாங்க, இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஊழியங்கிற பேரில் என்ன செய்யறாங்க, ஒரு ஜோல்ற பேக்க போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு புஸ்தகத்தையும் ஒரு பைபிளையும் எடுத்துக்கிட்டு எங்க தெரிஞ்சவங்க வீட்டெல்லாம் போய் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு என்ன, அது ஊழியம் இல்லை. அவங்க கலெக்ஷன் பண்ண போறாங்க. அவர் சேவைக்கு போய் ஜெபம் பண்ண ஏதாவது காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, அப்படிதான் செய்யறாங்க. ஒரு நாள் இப்படிதான் ஒருத்தர் வந்திருந்தார், எங்கள் தெருப்பக்கம் போயிருந்தார். இப்போ எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் உட்காந்து இது கொஞ்ச நேரம் ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து கவு தட்டினார், ஐயா சோத்திரன்னார், வாங்க அப்படின்னு. நான் ஊழியம் செய்துட்டு வரேன் ஐயா, சென்னையில் இருக்கிறேன், நான் என்னுடைய சொந்த ஊர் சென்னையில் இருக்கிறேன், அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு. என்ன ஊழியம் செய்கிறீங்கன்னு சொன்னேன். கைப்பிரிதி ஊழியம் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக, ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்கிறீங்க, அதனால் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார் அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணட்டுமா ஐயான்னாரு. ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னேன். பண்ணுங்க ஐயான்னு சொன்னேன். ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சரியா கிளம்புறேன் அப்படின்னாரு. சந்தோஷம் அப்படின்னு சொன்ன, ஒரு டீ போட்டு கொடுத்தேன். சந்தோஷம் ஐயா அப்படின்னாரு. கிளம்புறேன்னு சொல்லும் போது சந்தோஷம்னு சொன்னேன் நான். அவர் கிளம்பல. கிளம்பிட்டேன் ஐயா, கிளம்புறேன் ஐயா, கிளம்பிட்டுமான்னு கேட்டேன். அவர் ஏதோ என்னை எதிர்பார்க்கிறார் தான் நினச்சேன் நான். அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்போ சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு தான் நான் என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க, ஜபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்லைங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். பாருங்க, அவங்க என்ன எதை போயிட்டு, அப்போ நம்ம காசு கொடுத்தா தான் அந்த ஜபம் கேட்குமா இப்படி நினைக்கிறாங்க. இது ஊழியம் அல்ல, இது ஊழியம் அல்ல.
இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியில நடந்து போவேன், அதுதான் முக்கியம். அப்ப என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அப்ப நாமும் இயேசு விரும்பாவிட்டாலும் தேவ சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுத்தார் அவர். நாம் என்ன செய்யணும்? நாமும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா நீங்களும் நானும் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருக்கு எல்லாம் எல்லாம் சொந்தம். அப்ப அவருக்கு எல்லாத்துக்கும் சொந்தம்னு சொன்னா அவரு நமக்கு சொந்தம். அதனால நம்முடைய காரியங்களை நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இது முதல் வார்த்தை. இரண்டாவது என்ன பேசினார் பார்க்கலாம். 26 மத்திய 26:45 வாசிக்கும். மத்திய 26:45 வாசிங்க. பின்பு அவர் 26:45 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. போதும். அவர் என்ன சொல்றார்? இரண்டாவது, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொல்றார். கெத்சமனி தோட்டத்தில் இயேசு சீஷர்களை நோக்கி என்ன சொன்னார்? முதல்ல 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கும்படி சொல்றாரு. அது 26வது மத்திய 26:40 வசனத்தை வாசி. சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க முடியாதா என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவரு தேடி வந்தார். அந்த 3 பேர் இருக்கிறாங்க. அவர்களை வந்து பார்க்கும்போது தூங்குறாங்க. சரி, என்ன இவங்க? அப்போ வந்து இவர் சொல்றாரு, நீ நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். ஏன்னா நேரம் வந்துடுச்சு, எனக்கு நேரம் வந்துடுச்சு. இனிமேல் நீங்க ஜெபம் பண்ணி ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அப்ப ஆண்டவர் பாருங்க எதிர்பார்க்கிறார், என்னோடு இருந்த சீடர்கள் எனக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா வரப்போங்கிறாங்க, விரோதிகள் வந்து என்னை பிடிச்சிட்டு போகிறாங்க, அதனால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பண்ணுறத தூங்கிட்டு இருக்கிறானோ எல்லாரும். அப்போ போய் பார்க்குறாரு, தூங்கிட்டு இருக்காரு. சரி, இன்னும் நித்திரை பண்ணி நீங்கள் இளைப்பாருங்க, இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், ஜெபத்திலே தாங்குவதற்கு இயேசுவுக்கே ஒரு சில பேர் தேவைப்பட்டது. ஜெபத்தில் தாங்கணும். ஏனென்றால் நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம ஜெபத்தில் தாங்கிறதுக்கு? இப்போ என்ன ஜெபத்தில் தாங்கிறதுக்கு யார் இருக்கிறா? யாரும் இல்லை. அப்படி தான் சொல்லணும். அல்போன்ஸா இருக்குது, அம்மா இருக்கிறாங்க, பசங்க பையன் இருக்கிறான். அவங்கெல்லாம் தான் என்ன செய்யணும்? அப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை வரணும், அவர் ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் தான் அதுக்கு சப்போர்ட். நமக்கு சப்போர்ட் யார்? இவங்க தான். அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை சப்போர்ட்டாக தான். மற்றபடி நம்ம பொருளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணினா போதுமானது. ஆகவே சபையிலே ஜெபிக்கின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? ஜெபம் தான் எதிர்பார்க்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. இயேசுவும் தம்முடைய சீடரிடத்தில் ஜெபிக்கும்படி 3 முறை கூறினார். அவங்க கேட்கல, தூங்கிட்டாங்க. போய் 3 தடவை எழுப்பி சொல்றாரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தூக்கம் கண்ணிலே இருக்குது. அதனால என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. அப்போ போய் பார்க்குறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்பி சொல்றாரு, இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்க, ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே போர் சேவர்கள் இயேசுவை பிடித்து செல்ல வந்து விட்டார்கள். இது மிகவும் முக்கியமான நேரம். அப்போதுதான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? இயேசுவோ இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று அவர்களை சொல்லிட்டார். ஏன்னா இயேசு கொடுத்த கட்டளையை அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சீஷர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்கள முடியல. அதற்கு மேல் அவர்களின் ஜெபம் தேவையில்லை, இனிமேல் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டாங்களே. என்ன செஞ்சாங்க? அதன் பின்பு தூதர்கள் வானத்திலிருந்து தூதர்கள் வந்து இயேசுவை திடப்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42-43 வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42-43 வாசிங்க. உமக்கு சித்தமானால்
42 43 வாசி. அதான், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள், உம்முடைய சித்தத்தின்படி ஆக என்று கடவுள் ஜெபம் பண்ணினார். என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்ப பாருங்க, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து, ஏன்னா இவங்களை நம்பி புண்ணியம் இல்லை, இவங்களெல்லாம் படுத்து தூங்கிட்டானுவ. அதனால வானத்திலிருந்து என்ன செஞ்சாரு? தூதனை அனுப்பி அவர் இயேசுவை பலப்படுத்தி விட்டார்கள். அதனால இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சபைக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களிலாவது, இந்த தபசு நாட்களிலாவது அவர்களுக்காக நாம ஜெபம் பண்ண வேண்டும். ரொம்ப முக்கியம். சபைக்காகவும், சபை ஊழியர்களுக்காகவும், இன்னும் சபையில் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்ன ஜெபமாக இருக்கலாம், ஒரு காணிக்கையாக இருக்கலாம், ஊழியம் செய்யறதும் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லும் நேரத்தில் செய்யாவிட்டால் மீண்டும் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமலே போய்விடும். அதனால இப்போதான் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நாட்களிலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சபைக்காக, சபை ஊழியர்களுக்காக, நமக்கு தெரிந்தவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபித்தோம் என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்து நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் தருவார். ஆகவே இந்த நேரத்தை, இந்த காலத்தை நாம் தவற விட்டோமானால் இனி ஒரு காலம் வருமா என்று சொல்ல முடியாது. இப்போ இந்த நாள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். நம்ம தூங்கி ஏந்திருப்போமா தெரியாது. நாளை நாள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் தெரியாது. ஆனால் இந்த நாளிலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தபசு நாட்கள் என்ற இந்த நாட்களிலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சபைக்காகவும், சபை ஊழியர்களுக்காகவும், சபைக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக என் ஜெபத்தை கேட்டு தேவையான காரியங்களை எல்லாம் செம்மையாய் செய்து முடிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிரிகை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாருங்க, அப்ப வேதம் கிடைக்காத நாட்கள் வருமா? வேத வசனங்கள் எல்லாம் கிடைக்காத நாட்கள் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக எழும்பி நாம் செயல்படக்கூடியவர்களாய் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை சொல்லுவோம். 3வது வார்த்தை மத்தேயு 26:50 வாசிக்கலாம். மத்தேயு 26:50. மத்தேயு 20. இயேசு சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். கிட்ட வந்து அவரை பிடித்தார்கள். பாருங்க, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய், அதான் கேட்டார். 3வது வார்த்தை. யாரு சிநேகிதனை எப்படி சொன்னாரு? யாரு சொன்னாரு? பார்த்து யாரை சொன்னாரு? யார் சொன்னாரு? யூதாஸை சொன்னார். யூதாஸ் தான் வரான், காட்டி கொடுக்க வரான். அப்போ அவனை போய் எப்படி சொல்றாரு? விரோதியே இருக்கு, விரோதி அவன். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டான். 3 வருஷம் அவரோடு கூட இருந்தான், சாப்பிட்டான், தூங்கினான், எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டவன் தான். அவன் எப்படி இப்போ விரோதியா மாறிட்டான், துரோகியாய் மாறிட்டான். ஆனா அவனை போய் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய், சிநேகிதனேன்னு சொல்றாரு. பாருங்க, அப்போ இயேசுவுக்கு இந்த யூதாஸ் என்ற ஒரு அருமையான சிநேகிதன் இருந்தான். ஊழியத்திற்கு வரும்போது சொன்னான். அவன் என்ன சொன்னான்? நான் உண்மையே பின்பற்றுவேன் ஆண்டவரே, நான் வேற எதையும் பின்பற்ற மாட்டேன்னு சொன்னான். பாருங்க, இப்படிப்பட்டவன் என்ன செஞ்சான்? இப்படிப்பட்ட நண்பர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் தான். நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்காக எல்லாம் செய்வேன்னு சொல்லுவான். கடைசியில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம பார்க்க மாட்டான், அவன் தூரத்தில் போயிடுவான். நம்மகிட்ட எல்லாம் இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஐயோ அவனா ஐயா சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தங்க அப்படின்பா. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம பார்த்தும் பார்க்காம போயிடுவான். ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க ஏதோ ஒரு சொந்தங்க அவ்வளோதாங்க அப்படின்பா. இப்போ பாருங்க, பணம் இருந்தால் தான் சொந்த பந்தங்கள் எல்லாம், ஒன்றுமே இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? ஊழியத்துக்கு வந்த பொழுது சொல்கிறான், ஊழியத்திற்கு வரும்பொழுது அவன் என்ன சொன்னான்? உண்மையே பின்பற்றுவான் ஆண்டவரே, நான் மறிக்கிற வரைக்கும் உண்மைதான் பின்பற்றுவான்னு சொன்னான். உமக்காக ஜீவனையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவன். ஆனால் மாறிட்டான். பாருங்க, உலகத்தில் இப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தாலும் மாறி விடுவார்கள். ஆனால் யூதாஸ் மாறிவிட்டான். ஆனால் இயேசு மாறவே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதனால தான்
தன்னை காட்டி கொடுக்க வந்த துரோகியான யூதாசை பார்த்து சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாருங்க, அப்ப இயேசு ஒரு மாறாத சிநேகிதர். ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். அவர் நம்மை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். நம்மை மறந்து போவார்கள். நம்மால் பெற்ற நன்மைகள் பெற்ற சிலர் கூட என்ன செய்வார்கள், மறந்து போய் விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அவர் நம்முடைய எதிரிகளை பார்த்து அவர் என்ன சொன்னார், சிநேகிதனேன்னு சொன்னார், என்று அழைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய விரோதிகளை நாம் எப்படி சிநேகிதன் எப்படி சிநேகிக்கிறானோ அப்படி சிநேகிக்க வேண்டும். நாம் பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பஸ்ஸில் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு அவருக்கு இயேசு பற்றி சொல்கிறாரு. ஒருத்தனுக்கு கோவம் வந்துடுச்சு, பட்டின்னு கன்னத்தில் ஏஞ்சி அரைஞ்சிட்டான் அந்த ஆளை. அவர் ஒன்றுமே சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நீ நல்ல எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்குறப்பா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வலது கண்ணத்தில் அறிஞ்சா இடது கண்ணை காட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஒரு கண்ணம் காலியாக இருக்குது, இதை அடிச்சுடு அப்படின்னாராம். பாருங்க, இதை வீடியோவில் பார்த்தேன். அப்படின்னா அவர் எப்படி அந்த அடித்தவனை கூட அவர் கோவப்படவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுது பாருங்க. ஒரு கண்ணத்தில் அறிஞ்சா மறுகணத்தை காட்டுன்னு சொன்னார். மறுகணத்தை காட்டினா அவன் அடிப்பானா? அடிக்க மாட்டான். அவன் அப்படியே மனம் திரும்பினான். அவன் அழுதான். அவன் மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொன்னான். இப்போ பாருங்க, அவன் ஒரு மனிதனை ரட்சித்தார் அவன். அப்போ அதே மாதிரி தான் இயேசு பாருங்க, விரோதி அவன், யூதாஸ் விரோதி தான், துரோகி தான். அவனை பார்த்து என்ன சொன்னாரு, நீ ஒரு துரோகிடா அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லையே. சிநேகிதனே சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் நேசித்தார் அவர். அப்போ இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாமும் அப்படித்தான் இருக்கணும். நமக்கு யாரும் விரோதி கிடையாது, எல்லாரும் நமக்கு தெரியும், எல்லாரும் சிநேகிதர்கள் தான். அப்படிங்கிற அந்த கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யணும், நமக்குள்ளே அது இருக்க வேண்டும். அப்போதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்தாதான், உங்களுக்குள்ளே இருந்தாதான் நாம் என்ன செய்வோம், விரோதிகளையும் சிநேகிதனை என்று அழைப்போம். விரோதிகளையும் சிநேகிதன் என்று அழைக்கக்கூடிய அந்த அந்த மனப்பான்மை எப்படி வரும் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் அன்பு இருந்தாதான் நாம் எல்லாரையும் நேசிப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நமக்குள் இருக்குமே ஆனால் நாம் சத்துருக்களை கூட சிநேகிதன் என்று நாம் அழைக்க முடியும். அதனால அவர் அதுதான் சொன்னார், யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று சொன்னார். அந்த மாதிரி நாமளும் என்ன செய்ய வேண்டும், விரோதிகள் நமக்கு யாருமே விரோதிகள் கிடையாது. அவர்களையெல்லாம் நம்ம சிநேகிதர் பார்க்கறது போல பார்க்க வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்களை பேசியிருக்கிறோம். இன்னும் 4 காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரம் இதை பற்றி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது சிலுவையில் சொன்னக்கூடிய வார்த்தைகள் இல்லை. கெத்செமனி தோட்டத்திலிருந்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் பேசின 7 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணுவோம். இப்போ நம்ம 3 பார்த்துருக்குறோம், இன்னும் 4 இருக்கிறது. அடுத்த வாரத்தில் அதை குறித்து நம்ம பேசுவோம். எழுந்திருப்போம், செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கெத்செமனி தோட்டத்தில் இருந்து சிலுவைக்கு போகிற வழியிலே 7 வார்த்தைகளை பேசினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 3 வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம், அதை எங்களுடையதாக்கி கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்னும் வருகிற வாரத்திலே அந்த 4 வார்த்தைகளை பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு மாதிரியாய் காண்பித்தீர் ஆண்டவரே. நாங்களும் உம்மை போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, யாருமே எங்களுக்கு விரோதிகள் இல்லை ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டிவர்களை ஆசீர்வதியும். இவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இவர்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி இவர்களுடைய காரியத்தை நீர் வாக்கிய பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, நீர் வருகிற வாரத்திலே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அப்பா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணத்தின்படி இந்த பூமியில் வாழாதபடி உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்வோம், கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.